ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்ம போன வீடியோவில் சிஎஸ்எஸ்ல ஹோவர்னு ஒரு எஃபெக்ட் பார்த்தோமா, அதாவது ஒரு எலமெண்ட் மேலே வந்து நம்மளோட மவுஸ் வச்சா என்ன ஆகுன்றத நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம். ஓகே, இப்போ அதுலேயே வந்து ஒரு சில அனிமேஷன் நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ்லேட்னு ஒன்று பண்ணலாம், செகண்ட் வந்து ஸ்கேல்னு ஒன்று பண்ணலாம், தேர்டு வந்து ஸ்கியூன்னு ஒன்று பண்ணலாம், ஃபோர்த் வந்து ரொட்டேட்டும் பண்ணலாம். ஓகே, இந்த நாலுத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு சின்ன விஷயம் மட்டும் ஆல்ரெடி நம்ம மோஸ்ட்லி தெரியும். தெரியாதவங்க இதை பாருங்க. ஒரு கிராஃப்ல வந்து நம்ம இதை வந்து எக்ஸ் ஆக்சிஸ்னு எடுப்போம், இதை வந்து ஒய் ஆக்சிஸ்னு எடுப்போம், அண்ட் தென் இமேஜினரியா ஒரு இசட்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அதே இதை சர்க்கிளா கன்சிடர் பண்ணோம்னா இது வந்து 0 டிகிரின்னு எடுப்போம், இதை 90 எடுப்போம், இதை 180 எடுப்போம், இது 270, இது 1 ரொட்டேட் ஃபுல் அடிச்சோம்னா நம்ம 360 டிகிரி அப்படின்னு நம்ம எடுப்போம். இதை வந்து டிகிரின்ல எடுப்போம். ஸோ இது வந்து இந்த பேசிக் கான்செப்ட் லைட்டாக புரிஞ்சா போதும். ஸோ நான் வந்து விஎஸ் கோட எடுத்துக்கிறேன். விஎஸ் கோடில் லாஸ்ட் டைம் வந்து இந்த டிரான்சிஷன் பண்ணி ஐ மீன் ஓவர் பண்ணி ஒரு இதை வந்து என்லார்ஜ் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தோமா. ஸோ இதில் வந்து அப்படியே வந்து லைட்டாக மாற்ற போகிறோம். நம்மளோட வித்து இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ மேலே வச்சோம்னா வித்து எதுவுமே ஆகாது. எனக்கு இங்கே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். என்னவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்னா, எனக்கு டிரான்ஸ்லேட் எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். அதாவது எக்ஸ்னா நம்ம என்ன பார்த்தோம், சேம் ஹரிசாண்டல் லைன் தானே. ஓ மை காட், எக்ஸ்னா இந்த லைன் தானே பார்த்தோம் நம்ம. ஸோ எக்ஸ்லயே இங்கே வந்து நான் 300 பிக்சல் அப்படின்னு கொடுத்துட்டு வரேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, மவுஸ் வச்சேன்னா எனக்கு அந்த எக்ஸ் ஆக்சிஸ்லயே 300 பிக்சல் மட்டும் மூவ் ஆகும் என்னோட பாக்ஸ்ன்றது. பார்த்தோம்னா அது மேலே வைக்கிறேன், அழகா அந்த பாக்ஸ் வந்து 300 பிக்சல் மூவ் ஆகுது. ஸோ அதே நான் வந்து மைனஸ்ல கொடுத்தேன்னு வைங்க, -300 பிக்சல் கொடுத்தேன்னா நான் இங்கே வைக்கச்சே எனக்கு அது வந்து அப்படியே ஆப்போசிட்ல போகும். நான் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ல வச்சேன்னா எனக்கு பாசிட்டிவ் சைடில் வந்துச்சு, இப்போ நெகட்டிவ்ல வச்சேன்னா எனக்கு அந்த பாக்ஸ் நெகட்டிவ் சைடில் போகும். ஓகே, இதுக்கு வந்து எக்ஸ்ன்னு நம்ம யூஸ் பண்ணோம். அடுத்து வந்து மேலே கீழே போயிட்டு வரதுக்கு ஒய்ன்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். ஒய்னா அந்த ஒய் ஆக்சிஸ்ல போயிட்டு வரும். இப்போ நான் வைக்கிறேன், மேலே போகுதா? ஏன்னா ஆக்சுவலாக ஒய்ல வந்து மேலேனா நெகட்டிவ், கீழேனா பாசிட்டிவ். ஸோ இது வந்து ஒரு டிரான்ஸ்லேட்கான ஒரு இது எப்படி சொல்ற டேக். அடுத்ததான் வந்து நம்ம ஸ்கேல்னு ஒன்று பார்க்கலாம். SCAL ஸ்கேல்ல 2ன்னு நான் கொடுக்குறேன். ஓகே, இது வந்து இப்படி ஆகுது. ஸ்கேல் எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். இப்போ என்ன ஆச்சுன்னா, அதாவது நான் ஃபர்ஸ்ட் ஸ்கேலுன்னும் போது ஸோ இதனோட ஏரியான்ற ஒரு இதை எடுத்துக்காங்க. இந்த இடத்துல 2 பாக்ஸ் வச்சா எவ்வளோ ஏரியா வரும்ன்ற கால்குலேஷன் அது பண்ணும். ஸ்கேல் எக்ஸ்னா இப்போ ஒரு பாக்ஸ் இருக்கா, நான் மேலே வச்சோன்னே அது 2 பாக்ஸா மாறும், பட் சேமா ஒட்டி தான் இருக்கும். ஸோ இது ஒரு ஹாஃப் அ பாக்ஸ், இது ஒரு ஹாஃப் அ பாக்ஸா ரெண்டா மாறும். ஸோ அகெயின் நான் வந்து அங்கே வந்து 3ன்னு வச்சேன்னா எனக்கு 3 பாக்ஸஸ், அதாவது 3 பாக்ஸ் ஒன்னா வச்சா மாதிரி அது ஆயிக்கும் எனக்கு. ஸோ இதே தான், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்னா அடுத்து வந்து எங்கது ஒயில வச்சேன்னா எனக்கு வந்து மேலே கீழே ஸ்பிளிட் ஆகும். இப்போ வந்து அது லெஃப்ட் ரைட்னு ஸ்பிளிட் ஆனது வந்து மேலே கீழேன்னு ஸ்பிளிட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஸ்கேலுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருந்தேன், ஸ்கியூ ரொட்டேட்டா. ஓகே, ரொட்டேட் பார்த்துட்டு ஸ்கியூ போகலாம், அப்போதான் ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொட்டேட் வந்துன்னா ஒரு 360 டிகிரின்னு கொடுக்கணும். ஏன்னா நம்ம அங்கே வந்து என்ன பார்த்தோம், கிளாக் ஆர் சர்க்கிளில் டிகிரின்னு இருக்குமா. ஸோ இப்போ நான் வந்து இதை மேலே வச்சேன்னா எனக்கு அது வந்து ஒரு ஸ்பின் ஆகும். எப்படி அழகாக ஒரு 360 டிகிரி ரொட்டேட் அடிக்கும். ஓகே, எனக்கு வந்து 360 டிகிரி அடிச்சுதா. இப்போ நான் மொத்தமாக என்ன பண்ணுறேன்னா ஒரு போடுறேன், கண்ணை முன்னு போட்டு நான் வந்து 10 செகண்ட் எடுத்துக்கப்பா நீ சுட்ட அப்படின்னு சொல்கிறேன். இப்போ அது மேலே வந்து வைக்கிறேன், அழகா ஒரு 10 செகண்டுக்கு அத்தனை டிகிரி நம்மளுக்கு சுத்திக்கிட்டே இருக்கும் அந்த பாக்ஸ். ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம ரொட்டேட்ன்றது யூஸ் பண்ணுவோம். ஓகே, அது என்ன ரொட்டேட் புரிஞ்சாதான் எனக்கு வந்து ஸ்கியூ புரியணும்னா லைட்டாக அப்படிதான் இருக்கும். ஸோ ஸ்கியூ எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்துட்டு 10 டிகிரி அப்படின்னு கொடுத்தேன்னு வைங்க. இப்போ என் பாக்ஸ் வந்து லைட்டாக அந்த 10 டிகிரி வந்து லெஃப்ட் சைடு போன மாதிரி இருக்கா. ஐ மீன் 10னா எனக்கே லைட்டாக தெரியலை. ஸோ ஐ கிவ் அஸ் 50 பிக்சல் கொடுத்துட்டு நான் வந்து வைக்கிறேன் அது மேலே. ஸோ இப்போ அழகாக தெரியுதா, அதாவது அந்த பாக்ஸ் வந்து லெஃப்ட் சைடில் அழகாக அந்த இது ஆகுது.
ஸோ அதே நான் வந்து ஸ்கியூ எக்ஸுக்கு பதிலாக ஸ்கியூ ஒய் கொடுத்தேன்னா அப்சல்யூட்டாக என்ன ஆகும்? ஐ மீன் இது வந்து ஹரிசாண்டலாக போனது வந்து வேர்ட்டிக்கலாக போகும். ஓகேங்களா? அதே வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்கியூ பண்ணோம்னா ஒன்றும் இல்லை, -50° கொடுத்தோன்னா என்ன ஆகும்? எனக்கு வந்து அப்படியே ஆப்போசிட் சைடில் மூவ் ஆகும். ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம ஸ்கியூ வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்த்துருப்போம்னா, அனிமேஷன்லேயே வந்து ஐ மீன் இது பார்த்துருப்போம், டிரான்ஸ்லேட் பார்த்துருப்போம், ஸ்கேல் பார்த்துருப்போம், ஸ்கியூ பார்த்துருப்போம், ரொட்டேஷனும் பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி மோர் சிஎஸ்எஸ் வீடியோ வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுறேங்க. தேங்க்யூ.